கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம இங்க இலக்கிய வட்டத்துல 95வது பிறந்தநாள், நம்முடைய வள்ளியப்பாவனுடைய 95வது பிறந்தநாள் விழா நடத்துகிற போது ஒரு கோரிக்கையை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிற கோரிக்கை தான், அதை நான் வலியுறுத்தினேன். 95வது கூட்டம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகிற போது சொன்னேன், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கு பாவேந்தர் சிலைக்கு பிறந்தநாள் விழா மாலை அணிவிக்கிறோம், பாரதியாருக்கு அளிக்கிறோம், எல்லாம் நம்முடைய விவேகானந்தருக்கு எல்லாருக்கும் அணிவிக்கிறோம். ஆனால் கலைவாணரை விட்டுவிட்டார்களே என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே வந்தோம். இப்பொழுது தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பாட்டுத்துறையின் மூலமாக அதை செய்து தருகிறோம் என்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் உண்டு. இந்த ஆண்டு நவம்பர் திங்கள் 29ஆம் நாள் கலைவாணர் சிலைகள் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிற அரசு விழாவாக எடுக்கப்படும் என்பதும் நாம கொடுத்த குரல் தான் சொல்வார். என்ன இனிமேல் இந்த முறை ஐஎஸ்பி நம்பர்லாம் போட்டுதான் நூல் விற்பனை வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய முயற்சியின் மூலமாக தள்ளி வைக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தனித்தனி பதிப்பாக்கப்படுபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் அது ஒரு முயற்சி அவருக்கு தெரியும். ஆமா, என்ன நம்ம பலமா அமைப்பு தனி நபர்களுக்காக நாம் போராடுவதற்கு தான் சங்கம் அமைக்கிறோம். சில நேரங்கள் என்ன சங்கங்களே வருகிறார்கள், அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதையும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகையினால நம்ம தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது கிடைப்பதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கலைவாணர் சிலை வந்திருக்கிறது என்கின்ற அந்த செய்தியும் சொல்லி பட்டுக்கோட்டைக்கு சிலை நிறுவ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுவும் விரைவில் நிறைவேறும் என்கின்ற அந்த செய்தியும் சொல்ல கடமைப்பட்டு மிகச் சிறப்பாக அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அதுக்காக தான் அந்த இதுவை சொன்னேன். இவருடைய நம்ம கண்ணப்ப நாயனாரை பத்தி சொன்னார். இருக்கிற நாயன்மார்கள்லயே சீக்கிரமா இறைவனுடைய திருவடி அணிந்தவர் கண்ணப்ப நாயனார் தான். அதனால்தான் கலைமணிந்த சீர் கண்ணப்ப நாயனார் அடியார்க்கும்படி நான் சொன்னேன். கலைமணிந்த சீர் ஆணையம் சிவபெருமானுடைய திருவடி அறிந்து விட்டார்னு சொல்லுவார்கள். அவர் முதல் நாட்டையிலே அதை செய்தாங்க. இந்த செய்தி எல்லாம் சொன்னாங்க. அவர் நிறைய இலக்கியம் படித்தவர், விட்டா நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு எழுதியிருக்கிறவர்னு சொல்லி இது அருமையான அந்த குரலாம் எடுத்து சொல்லப்படுகிறார்கள். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. தூக்குக்கு எல்லா விதத்திலும் பொருள் தரும். அந்த வகையில் அந்த துப்பு 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 என்று சொல்கிற போது அந்த வலிமை என்பதெல்லாம் எவ்வளவு சொல்லுகிறாங்க, எடுத்துக்காட்டுகிறாங்க, அதெல்லாம் பேச போகிறார்கள். இனி நம்ம பொதுவான செய்தியை சொல்லி அடுத்ததாக நம்முடைய முத்துச்செல்வன் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக வருகிறேன். காரணம் அவர் யோசிக்கிறது மூலம் கூட பேச செம்மொழியாய் விளங்கும் தாய் தமிழை வழங்குகிறேன். இந்த அச்சு பிச்சு அப்படிங்கிற அந்த நூலை பற்றி 2 செய்தி சொல்லணும். சங்காலம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்னி ஊரை பேசுற மாதிரி வச்சு சொல்லுவாங்க. தலைவனுக்கும் தலைவிக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வை அந்த அக்னி ஊர்வதியோடு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை உள்ளோடு பண்ணி சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நூலில் ஒரு பையன் ஒரு அக்னியான நாயும் பேசிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. திருக்குறளை திருவள்ளுவர் பரப்புவதற்காக உருவாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குரலினாலே நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க மனப்பாடம் செஞ்சு மார்க் படிக்கக்கூடிய காலம். திருக்குறளை மனப்பாடம் செஞ்சு மார்க் வாங்குறதுக்காக மாணவர்கள் படிக்கக்கூடிய காலத்துல அதை எப்படி கொண்டு போனா பசங்க மனசுல பதியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த முயற்சி போக்குவரக்கூடியது எளிமையான வடிவத்துல நகைச்சுவை உணர்வோடு கூடியதாக நானும் தன்னுடைய குழந்தையும் பேசக்கூடிய நடையில ஒரு நூலை ஒரு கருத்தை வெளியிடுவதற்கு பல பேர் பலவாங்க. அந்த வகையில் இவங்க அந்த நகைச்சுவை உணர்வோடு கூடிய சிறிய கதையை அமைப்போடு அந்த திருக்குறளை கொண்டு வந்திருக்கிறது மிகவும் போக்குவரக்கூடியது. நூல் படிக்கிறவங்க பின்னாடி ஒரு சான்றிதழ் தராங்க. பார்க்கல இந்த நூல் முழுசா படிச்சிருந்தாங்க
மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதாரணமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதிரி திருக்குறளை நான் பொருள் உணர்ந்து படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய சில செய்திகளை அவன் உள்வாங்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்றாக அந்த சான்று அமையும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியை இன்னும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய திருக்குறளுக்கெல்லாம் இந்த முயற்சியை எடுத்து பல நூல்களை இரு பகுதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பல பகுதிகளாக திருக்குறள் நூல் வெளிவர வேண்டும் என்று நூலாசிரியர் அவர்களை வேண்டி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்கிறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சியான செய்தி. இப்போ பாருங்க, விஷயம் வெளியே வருதில்ல. இணைப்புரிய விட்டுருந்தோம்னா 2 செய்தி நுட்பமாக கவனிச்சிருக்கிறான்னு செய்தி. ஒன்று, இந்த அச்சு கிச்சு என்றதில் தெரியும் எனக்கு, அதான் சொன்னேன். அதுதானே, அதனால தான் சொல்ல வேண்டியது. அதாவது இதுதான் நுட்பத்திற்கு எடுத்துக்காட்டு. அதோட முக்கியமாக அந்த கடைசி பக்கத்தை பார்த்துருக்கிறார் பாருங்க. எல்லாம் முதல் பக்கத்தில் தான் கவனம் இருக்கும். இவர் கடைசி பக்கத்தை பார்த்து அந்த மாணவர்களுக்கு சான்று என்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2-3 கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியை படித்திருக்கிறார்கள்னு எல்லாரும் முடிச்சு ஒருத்தர் எழுதினாங்கன்னா அதை பார்த்து எல்லாரும் எழுதுவாங்க. அது ஒன்று உண்டு. இருந்தாலும் மிகச்சிறப்பான அந்த சான்றிதழ் கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர்கிட்ட. அதாவது சான்றிதழ் என்பது அது பயனுள்ளதாக இருக்கணும். இந்த ஷீல்டெல்லாம் கூட வாங்கி வீட்டில் வச்சிருந்தா ஒரு காலத்தில் தூக்கி போட்டுருவாங்க ஆள் போன உடனே. ஆனால் இந்த சான்றிதழ்கள்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் நல்ல முறைப்படி பயனுள்ளதாக இருக்கும். அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அருமையாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதில் வந்து உள்ள நிறைய படங்கள்லாம் வேற அவர்கள் ஓவியம் வரைய வச்சிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் படிப்பதற்கேற்ற வகையில் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடலும் நம்முடைய பதிப்பாளர் அவங்க உடையிடையே சேர்த்திருக்கிறாங்க. பாராட்டுக்குரிய விஷயம். ஒவ்வொரு செய்தியும் சொல்லுகிற போது அதை சொல்லி வருகிறார்கள். மற்றவர்கள் பேச இருக்கிறதால நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அப்துல் கலாம்லேருந்து ஆரம்பித்து சிறு புத்தகத்துள் இவ்வளோ பெரிய செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி சீரார்ந்த கருத்துக்களை சென்னையுடன் தந்தக்கரை வானிழந்த தமிழ் பேசி வந்தமிழை வளர்த்தக்கரை ஒளிமலையில் ஒளிப்பொழுந்த உள்ளது பெருங்கரை திராவிடத்தை சொல்லி திருப்பத்தை ஏற்படுத்தியவர் தீண்டாமைக்கு எதிராக தியக்கமாய் போராடியவர் பராசக்தி வேலைக்காரியில் பைந்தமிழை பாடியவர் பாமர மக்களுக்கெல்லாம் பகுத்தறிவை ஊட்டியவர் விழிப்புணர்வை ஏற்படுத்திய வெற்றி திருமகள் விடுமுறை வெற்றி வேட்டுக்காரர்களுக்கு முதலெழுத்து ஏழுமலை விழிப்புணர்வை ஏற்படுத்திய வெற்றி திருமகள் விடுமுறை வெற்றி வேட்டுக்காரர்களுக்கு முதலெழுத்து ஏழுமலை பெரியாரும் அண்ணாரும் பெற்றெடுத்த செல்லப்பிள்ளை பெருமைமிகு கலைஞரையும் பெருகில் உயர்த்த நல்ல பிள்ளை நாட்டுப்புற பாடல்களை நட்டி வைத்த விவசாயி நாடகங்களை நடத்தி காட்டி நன்குரைத்த உழைப்பாளி நாட்டுப்புற பாடல்களை நட்டி வைத்த விவசாயி நாடகங்களை நடத்தி காட்டி நன்குரைத்த உழைப்பாளி தமிழுக்காய் வாழ்ந்த மகன் சாவதில்லை எல்லாரும் தமிழ் நிலத்தில் பிறந்த மகனை போற்றுவோம் எப்பொழுதும் பள்ளிகளுக்கும் நூலகத்திற்கும் பாடமாய் வைத்துவிடுவோம் பாரிங்கும் அவர் படைப்பை பறைசாற்றி சொல்லிடுவோம் சொல்லாற்றில் சுவை மிகுந்த எழுத்தாற்றல் பெற்றவர் அவர் சொன்னதெல்லாம் கடைபிடித்து நல்லபடி வாழ்வோம் கவிஞர்களை பாதுகாத்தால் கவிதைகளை படைக்கலாம் கன்னித்தமிழை பாதுகாத்தால் காலத்தை வெல்லலாம் கவிஞர்களை பாதுகாத்தால் கவிதைகளை படைக்கலாம் கன்னித்தமிழை பாதுகாத்தால் காலத்தை வெல்லலாம் முதுபெரும் கவிஞர்கள் வழிகின்றால் முன்னேற்றம் காணலாம் மூத்த கவிஞரால் முதுமலை நாராயண கல்வி நினைவில் கொள்வோம். நன்றி, வணக்கம்.